வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெட்டகாலஜி அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் சிடிபி சப்ஜெக்டில் அதோடைய ஃபஸ்ட்டு சிலபஸ் படி பார்க்க போது குழந்தை வளர்ச்சி அப்படின்ற யூனிட் சைல்டு டெவலப்மெண்ட்டை பற்றி மட்டுமே நம்ம ரிப்பீட்டட் எம்சிக்கு கொஷின்ஸை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுக்க அதோடைய எம்சிக்கு கொஷின் ஆன்சர் என்னென்னன்றதை ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதோடைய சப் டாபிக்ஸ் என்னன்ட்டு பார்க்கலாம். குழந்தை வளர்ச்சி என்றால் என்ன, வளர்ச்சி மற்றும் வளர்தல், வளர்ச்சியின் விதிகள் வந்து ஒரு 8 இருக்குது. அதை பற்றி இன்னும் டீப்தாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் வளர்ச்சியை பாதிக்கும் காரணிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கும். அதுக்கப்புறம் வளர்ச்சியினுடைய நிலைகள்னா 0 to 2 years குழந்தை பருவம், 2 to 6 years முன்பள்ளி பருவம், 6 to 11 years பள்ளி வயது, 11 to 18 இளம் வயது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வளர்ச்சியினுடைய நிலைகளையும் பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து வளர்ச்சியினுடைய துறைகள் என்னென்னன்ட்டு பார்க்கலாம். உடல் வளர்ச்சினா ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அறிவு வளர்ச்சி காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், உணர்ச்சி வளர்ச்சி எமோஷனல் டெவலப்மெண்ட், சமூக வளர்ச்சி சோசியல் டெவலப்மெண்ட், மொழி வளர்ச்சி லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ச்சியின் துறைகள் உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, உணர்ச்சி வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, மொழி வளர்ச்சி அப்படின்னு சொல்லி வளர்ச்சியினுடைய துறைகளையும் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது குழந்தை வளர்ச்சி அப்படின்னா என்ன, அதோடைய எம்சிக்கு கொஷின்ஸை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வளர்ச்சி மற்றும் வளர்தல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். அப்படியே சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோக்களையும் ஒவ்வொரு சப் டாபிக் பின்னாடியும் ஒரு 10 கொஷின் ஆன்சராக ஒரு 100க்கும் மேற்பட்ட கொஷின் ஆன்சர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுக்க பாருங்கள். நம்ம இப்போது ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சப் டாபிக் வந்து குழந்தை வளர்ச்சி என்றால் என்ன அப்படின்ற சப் டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரிப்பீட்டட் எம்சிக்யூ கொஷின்ஸ் என்னென்ன வந்திருக்குன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிப்பீட்டட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். வளர்ச்சி என்பது ஆப்ஷன் ஏ குவான்டிடேட்டிவ் ப்ளஸ் குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அளவு மாற்றம் ப்ளஸ் தரவு மாற்றம் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஏற்படுமா அப்படின்ற ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி ஒன்லி ஹைட், ஆப்ஷன் சி ஒன்லி வெயிட், ஆப்ஷன் டி ஒன்லி லேர்னிங். ஆப்ஷன் ஏவில் அளவு மாற்றம் ப்ளஸ் தரவு மாற்றம் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பியில் ஒன்லி அதாவது உயரம் மற்றும் அதிகரிக்கும், அடுத்தது வந்து எடை மற்றும் அதிகரிக்கும், கற்கும் திறன் மற்றும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வளர்ச்சி என்பது வந்து அளவுலேயும் மாற்றம் ஏற்படும், தரவுலேயும் மாற்றம் ஏற்படும். அதாவது குவான்டிடேட்டிவ் ப்ளஸ் குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச். இதான் வந்து ஆன்சர். வளர்ச்சி என்பது குவான்டிடேட்டிவ் ப்ளஸ் குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச். நெக்ஸ்ட்டு வளர்ச்சி என்பது ஆப்ஷன் ஏ அளவிட முடியாது, ஆப்ஷன் பி அளவிடக்கூடிய மாற்றம், ஆப்ஷன் சி அளவிட முடியாத மாற்றம், ஆப்ஷன் டி ரெண்டும் இல்லை. வளர்ச்சி என்பது அளவிடக்கூடியது, வளர்றது மெஷர் பண்ணுறோம். நம்ம இந்த ஏஜில் இவ்வளோ ஹைட் தான் இருப்பாங்க அப்படின்ற மெஷர் பண்ணக்கூடியது. அதனால் வந்து அளவிடக்கூடிய மாற்றம். ஆப்ஷன் பி அளவிடக்கூடிய மாற்றம். நெக்ஸ்ட்டு வந்து வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியினுடைய வேகம் எதனால் பாதிக்கப்படும். வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியினுடைய வேகம் எங்கே வந்து பாதிப்பு ஏற்படுத்தும், இதில் வந்து தாக்கங்கள்லாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சூழல் மற்றும் அவங்களுக்கு சுற்றுச்சூழலால் மட்டும்தான் அவங்களுக்கு ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து மரபியல் மற்றும் சூழல். அதுக்கப்புறம் வந்து சி வந்து வயது மட்டும், டி வந்து விளையாட்டு. நமக்கு தெரியும் அவங்களோட மரபுகளாலேயும் அவங்களோட ஜெனட்டிக்னாலேயும் அவங்க சுற்றுச்சூழலாலேயும் 2 நாளையும் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து மாற்றங்கள் ஏற்படும். தான் வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியின் வேகம் எதனால் பாதிக்கப்படுதுன்னா மரபியல் மற்றும் சுற்றுச்சூழல். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கொஷின் ஆன்சர். வளர்ச்சி என்பது என்ன? ஏ உயரம் மட்டும், பி எடை மட்டும், சி மாற்றம் மற்றும் முன்னேற்றம், டி தேர்வு. வளர்ச்சி என்பது மாற்றம் மற்றும் முன்னேற்றம் ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ மாற்றங்கள் ஏற்படுதோ அது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய உயரமாக இருந்தாலும், அவங்களுடைய அறிவு வளர்ச்சியாக இருந்தாலும், அவங்களுடைய உணர்ச்சி வளர்ச்சியாக இருந்தாலும், உடல் பருமனாக இருந்தாலும் எல்லாமே முன்னேற்றத்துக்கு முன்ன வளர்ந்துக்கிட்டு போகிறாங்க. அதுதான் மாற்றம் ப்ளஸ் முன்னேற்றம். வளர்ச்சி என்பது மாற்றம் ப்ளஸ் முன்னேற்றம். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர். குழந்தை வளர்ச்சி எந்த காலங்களில் தொடங்குகின்றது? ஆப்ஷன் ஏ 5 வயது, பி பிறப்பு முதல், சி 10 வயது, டி பள்ளி சேரும்போது. குழந்தை வந்து கருவில் இருக்கும் போதே வந்து அவங்களுடைய வளர்ச்சி வந்து ஆரம்பிக்கும். அதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி பிறப்பு முதல் அப்படின்றத ஆன்சர். குழந்தை வளர்ச்சி எந்த காலங்களில் தொடங்குதுன்னா பிறப்பு முதல் தொடங்கும். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர்.
குழந்தை வளர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன்ஸ்: ஏ உடல் வளர்ச்சி மட்டும், பி மன வளர்ச்சி மட்டும், சி முழுமையான மாற்றங்கள் உடல் மனம் சமூகம், டி விளையாட்டு. அப்போது குழந்தை வளர்ச்சி என்றால் என்னென்னா முழுமையான மாற்றங்கள், உடலாலும் மாற்றம் ஏற்படும், மனதினாலும் மாற்றம் ஏற்படும், சமூக சுற்றுச்சூழலினாலும் மாற்றங்கள் ஏற்படும். அதுதான் முழுமையான மாற்றம். குழந்தையுடைய வளர்ச்சியில் ஏற்படுற முழுமையான மாற்றம் அப்படின்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம growth பார்க்க போகிறோம். இப்போ குழந்தை வளர்ச்சின்றது என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வளர்ச்சி என்றால் என்ன, growthனா என்ன, அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் growth அண்ட் டெவலப்மெண்ட்டுடைய டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோவில் படிச்சிருக்கோம். இப்போ நம்ம அதோடைய முக்கியமான வினாவிடைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வினாவிடை: growth என்றால் என்ன? ஆப்ஷன் ஏ தரமாற்றம், பி அளவு மாற்றம் மட்டும், சி சமூக மாற்றம். நமக்கு ஆன்சர் தெரியும், அளவில் மட்டும்தான் மாற்றம் ஏற்படும். growth என்றால் அளவில் மட்டும் மாற்றம் ஏற்படும். இதுவே டெவலப்மெண்ட் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா உடல் மட்டுமா இல்லை அளவில் மட்டுமா, அது அளவு ப்ளஸ் தரவுவா இல்லை எடை மட்டுமான்னு கேட்டிருக்காங்க. டெவலப்மெண்ட்டில் என்னென்ன ஏற்படும்னா அளவுலேயும் மாற்றம் ஏற்படும், தரவுலேயும் மாற்றம் ஏற்படும். அது குவான்டிடேட்டிவ் சேஞ்ச் ப்ளஸ் குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் அப்படின்னு நடக்கும். இதை டெவலப்மெண்ட் என்றால் என்னன்னு கேட்டாங்கன்னா அளவு ப்ளஸ் தரவு மாற்றம். இதுவே growth அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா அளவில் மாற்றம் மட்டும்தான் ஏற்படும், அளவில் மட்டும் மாற்றம் ஏற்படும். நெக்ஸ்ட்டு எது மெஷரபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அளவிடக்கூடியது, அது வளரக்கூடிய அளவிடக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டெவலப்மெண்ட் மட்டும், பி growth மட்டும், சி லேர்னிங் கற்றல் மட்டும்னு சொல்லியிருக்காங்க. அளவிடக்கூடியது எதுனா growth மட்டும்தான் அளவிட முடியும். டெவலப்மெண்ட்டை நம்மளால் அளவிட முடியாது, கற்கும் அந்த அறிவாற்றலையும் அளவிட முடியாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 10th கொஷின் ஆன்சர். டெவலப்மெண்ட் இன்க்ளூட் ஆப்ஷன் ஏ உடல் மட்டும், பி மனம் மட்டும், சி உடல் மனம் உணர்ச்சி சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டி உயரம் மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் டெவலப்மெண்ட் எங்கெங்கெல்லாம் நடக்கணும், உடல்லையும் மாற்றம் ஏற்படும், மனதிலையும் மாற்றம் ஏற்படும், உணர்வுகள்லேயும் மாற்றம் ஏற்படும், அவங்க வளர அந்த சுற்றுச்சூழல்லையும் மாற்றம் ஏற்படும். அதுதான் உடல் ப்ளஸ் மனம் ப்ளஸ் உணர்ச்சி ப்ளஸ் சமூகம். இதான் டெவலப்மெண்ட் இன்க்ளூடு உடல் மனம் உணர்ச்சி சமூகம் அப்படின்னு எல்லாத்துலேயும் மாற்றம் ஏற்படும். ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர்: growth எதுடன் தொடர்புடையது, growth எது கூட தொடர்புடையது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சிந்திக்கும் திறன் கூட தொடர்புடையதா, உணர்ச்சிகளுடன் தொடர்புடையதா, உடல் அளவு மாற்றம் மட்டும் தொடர்புடையதா, நடத்தையில் தொடர்புடையதான்னு கேட்டிருக்காங்க. growth உடல் அளவில் ஏற்படும் மாற்றத்தினுடன் தொடர்புடையது அப்படின்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர்: டெவலப்மெண்ட் என்பது ஆப்ஷன் ஏ ஒரு பகுதி மட்டும், பி முழுமையான மாற்றம், சி உயரம் மட்டும், டி எடை மட்டும். டெவலப்மெண்ட் என்பது முழுமையான மாற்றம். டெவலப்மெண்ட் எங்கே நடக்கும், முழுமையான மாற்றத்தில் தான் நடக்கும். அதுக்கப்புறம் கீழ்கண்டதில் சரியான கூற்று. ஆப்ஷன் ஏ growth ஈக்குவல் டு குவாலிட்டேட்டிவ், பி டெவலப்மெண்ட் ஈக்குவல் டு ஒன்லி ஃபிசிக்கல், சி growth ஈக்குவல் டு குவான்டிடேட்டிவ், டெவலப்மெண்ட் ஈக்குவல் டு குவாலிட்டேட்டிவ் ப்ளஸ் குவான்டிடேட்டிவ். அதுக்கப்புறம் டி இரண்டும் சேம். இதில் நமக்கு ஆன்சர் தெரியும், growthனா அளவில் மட்டும் மாற்றம் ஏற்படும், அதாவது growth ஈக்குவல் டு குவான்டிடேட்டிவ். அதுவே டெவலப்மெண்ட்னா அளவுலேயும் மாற்றம் ஏற்படும், தரவுலையும் மாற்றம் ஏற்படும், அதாவது டெவலப்மெண்ட் ஈக்குவல் டு குவான்டிடேட்டிவ் ப்ளஸ் குவாலிட்டேட்டிவ். அப்போது கீழ்கண்டதில் சரியான விடை என்னது, growth ஈக்குவல் டு குவான்டிடேட்டிவ், டெவலப்மெண்ட் ஈக்குவல் டு குவான்டிடேட்டிவ் ப்ளஸ் குவாலிட்டேட்டிவ். இதுதான் வளர்ச்சி மற்றும் வளர்தல். அதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சைல்டு டெவலப்மெண்ட்டுடைய பிரின்சிபல்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரின்சிபலை பற்றியும் எம்சிக்யூ கொஷின்ஸை செப்பரேட்டாக நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குழந்தை வளர்ச்சியினுடைய முக்கிய விதிகள். என்னென்ன விதின்னு பார்க்கலாம். தலைமுதல் பாதம் வரை, அதாவது செப்பலோகாய்டல் பிரின்சிபல். மத்தியிலிருந்து வெளியே ப்ராக்சிமோ டிஸ்டல் பிரின்சிபல். பொதுவிலிருந்து குறிப்பிட்ட ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக். தொடர்ச்சியான வளர்ச்சி கண்டினியூ ப்ராசஸ். தனிநபர் வேறுபாடு இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ். பகுதி மற்றும் முழு இன்டிகிரேஷன். பகுதியிலிருந்து முழுமையாக செல்வது இன்டிகிரேஷன் பிரின்சிபல்.
அதுக்கப்புறம் மரபு மற்றும் சூழல் ஹெரிடிட்டரி ப்ளஸ் என்விரான்மெண்ட், நிலையான வரிசை ப்ரெடிக்டபிள் பேட்டர்ன், நிலையான வரிசை ப்ரெடிக்டபிள் பேட்டர்ன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு டீப்பாக செப்பலோகாய்டல் பிரின்சிபல் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோக்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரிப்பீட்டட் எம்சிக்யூ கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரிப்பீட்டட் எம்சிக்யூ கொஷின்ஸில் செப்பலோகாய்டலில் கேட்கக்கூடியது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செப்பலோகாய்டல் பிரின்சிபல் மீன்ஸ் ஏ ஆப்ஷன் ஏ centered to outward, B head to toy development, C random, D only mental. Cephalocoidal principle means head to toy development. அதுக்கப்புறம் குழந்தை முதலில் என்ன கண்ட்ரோல் பெறும்? ஏ கால்கள், பி கைகள், சி தலை, டி உடல். குழந்தை என்ன கண்ட்ரோல் பெறும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா குழந்தையுடைய கருவில் இருக்கும் போதே அவங்களோட பிரெயின் தான் வந்து ஃபஸ்ட்டு வளருது. அதனால் அவங்களுடைய பிரெயின் தான் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். பிரெயின் எங்கே இருக்குது? ஹெட்டில் தான் இருக்குது. அதனால் ஹெட்டுன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் சரியான வரிசை. ஏ வாக் சிட் ஹெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி ஹெட்டு சிட்டு வாக்கு. அதுக்கப்புறம் சி லெக் அண்ட் ஹேண்ட் ஹெட்டு. டி ரேண்டம். நமக்கு தெரியும் சரியான வரிசை ஃபஸ்ட்டு தலை தான் வந்து அவங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வரும். அதுக்கப்புறம் அவங்க உட்கார ஆரம்பிப்பாங்க, சிட்டிங் உட்கார ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வந்து இதனுடைய செப்பலோகாய்டல் பிரின்சிபலுடைய சரியான வரிசை முறை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செப்பலோகாய்டல் பிரின்சிபல் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஈக்குவல் டு மத்தியிலிருந்து வெளியில், பி தலை முதல் பாதம் வரை வளர்ச்சி, சி கீழிருந்து மேலே, டி சீரற்ற வளர்ச்சி. செப்பலோகாய்டல்ன்ற வார்த்தையிலே வந்து செப்பலோனா தலை, காய்டல்னா பாதம். இதில் நமக்கு ஆன்சருக்கு தலை முதல் பாதம் வரை வளர்ச்சி. நெக்ஸ்ட் வந்து செப்பலோ என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஏ பாதம், பி கை, சி தலை, டி உடல். செப்பலோ அப்படின்னா வந்து தலைன்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் சி த ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து காய்டல் என்றால் என்ன அப்படின்னா ஏ தலை, பி மார்பு, சி பாதம், டி கை. காய்டல் என்றால் பாதம் என்று அர்த்தம். செப்பலோகாய்டல் பிரின்சிபல் எந்த பிரின்சிபலுக்கு எதிரானது? ஏ கண்டினியூஸ், பி ப்ராக்சிமோடிஸ்டல், சி ஜென்ரல், டி இன்டிகிரேஷன். நமக்கு தெரியும் செப்பலோகாய்டல் பிரின்சிபல் எந்த பிரின்சிபலுக்கு எதிரானதுன்னா ப்ராக்சிமோடிஸ்டல். இது வந்து மையத்திலிருந்து அவுட்ரர் அப்படின்ற மாதிரி வரும். அதனால் இதுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் செப்பலோகாய்டல் பிரின்சிபலுக்கு உதாரணம் ஏ ஆப்ஷன் விரலிலிருந்து கைகள், பி தலையிலிருந்து கால் வளர்ச்சி, சி நண்பர்கள், டி மொழி. செப்பலோகாய்டல்ன்ற வார்த்தையிலே நமக்கு ஆன்சர் இருக்குது, தலையிலிருந்து காலுடைய வளர்ச்சி. ஆப்ஷன் பி த ஆன்சர். நெக்ஸ்ட்டு செப்பலோகாய்டல் பிரின்சிபல் தொடர்புடையது ஏ சோசியல் டெவலப்மெண்ட், பி டைரக்ஷன் ஆஃப் டெவலப்மெண்ட், சி லாங்குவேஜ், டி எமோஷன். செப்பலோகாய்டல் பிரின்சிபல் தொடர்புடையது டைரக்ஷன் ஆஃப் டெவலப்மெண்ட். அதுக்கு அடுத்தது வந்து குழந்தை எப்போது தலையை கட்டுப்படுத்தும்? குழந்தையுடைய தலை எப்போ கண்ட்ரோலுக்கு வரும் அப்படி சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஏ பிறந்தவுடன், பி 2-3 மாதம், சி 1 வருடம், டி 5 வயது. குழந்தை எப்போது தலையை கட்டுப்படுத்தும்னா 2-3 மாதத்தில் கட்டுப்படுத்தும். இதுதான் வந்து செப்பலோகாய்டலுடைய தலையை கட்டுப்படுத்தும் டைமிங்கு. அதுக்கு அடுத்தது வந்து செப்பலோகாய்டல் பிரின்சிபல் எந்த திசையில் நடைபெறும்னா மேலேருந்து கீழாக, தலையிலேருந்து பாதம் வரை நடைபெறும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ராக்சிமோடிஸ்டல், அதோடைய மத்தியிலிருந்து வெளியே அப்படின்றதுக்கான பிரின்சிபல்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நம்ம டீப்பாக வந்து பார்த்துருக்கோம். பிரின்சிபல்ஸ் மட்டும் இப்போ பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எம்சிக்யூ ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் பார்க்குறோம். அப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராக்சிமோடிஸ்டல் பிரின்சிபல் என்றால் என்னன்ற கேள்விக்கான பதில் வந்து ஏ ஹெட் டு டாய், பி சென்டர் டு அவுட்வர்ட் டெவலப்மெண்ட், சி ரேண்டம், டி ஒன்லி மென்டல். ப்ராக்சிமோடிஸ்டல் பிரின்சிபல் என்றால் என்னென்னா சென்டர் டு அவுட்வர்ட் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்சிமோ அப்படின்னா என்னென்னா ஏ வெளியே, பி மையம், சி தலை, டி பாதம். ப்ராக்சிமோடிஸ்டல்னா ப்ராக்சிமோனா வந்து மையம் அப்படின்றது ஆன்சர்.
அதுக்கப்புறம் வந்து சரியான வளர்ச்சியினுடைய வரிசை என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா இந்த ப்ராக்சிமோ டிஜிட்டலுடைய சரியான வளர்ச்சி வரிசை வந்து என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபிங்கர்ஸ், ஆர்ம், ஷோல்டர். அதுக்கப்புறம் பி ஆப்ஷன் ஷோல்டர், ஆர்ம், ஃபிங்கர். சி ஆப்ஷன் ஆர்ம், ஃபிங்கர், ஷோல்டர். டி ஆப்ஷன் ரேண்டம். சரியான வளர்ச்சியினுடைய வரிசை வந்து ஷோல்டர், ஆர்ம், ஃபிங்கர்ன்றது ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து ரைட்டிங் ஸ்கில் எந்த ஸ்டேஜில் வரும்? ஆப்ஷன் ஏ ஆரம்பம், ஆப்ஷன் பி நடுவில், ஆப்ஷன் சி கடைசியில், ஆப்ஷன் டி இல்லை. ரைட்டிங் ஸ்கில் எந்த ஏஜில் வரும்னா கடைசியில் தான் வரும். அதுக்கப்புறம் வந்து இது எந்த டெவலப்மெண்ட்டுக்கு தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ டைரக்ஷன், ஆப்ஷன் பி மோட்டார் டெவலப்மெண்ட், ஆப்ஷன் சி லாங்குவேஜ், ஆப்ஷன் டி இமோஷன். எந்த டெவலப்மெண்ட்டுடன் தொடர்புடையதுன்னா மோட்டார் டெவலப்மெண்ட் கூட தொடர்புடையது. அதுக்கப்புறம் வந்து ப்ராக்சிமோ டிஜிட்டல் பிரின்சிபல் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா என்றால் என்னென்னா ஆப்ஷன் ஏ தலை முதல் பாதம் வரை, ஆப்ஷன் பி மத்தியிலிருந்து வெளியே வளர்ச்சி, சி கீழிருந்து மேலாக, டி சீரற்ற வளர்ச்சி. ப்ராக்சிமோ டிஜிட்டல் பிரின்சிபல் என்றால்னா மத்தியிலிருந்து வெளியே வளர்ச்சி. நெக்ஸ்ட் கொஷின் டிஜிட்டல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மையமா, தலைப்பகுதியா, வெளியிலிருந்து தொலைவு பகுதியா அல்லது மார்பு பகுதின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் டிஜிட்டல் என்றால் அவுட்டர் லைன், அதாவது வெளியே இல்லைன்னா தொலைவு பகுதின்ற அர்த்தம். நெக்ஸ்ட் கொஷின் வளர்ச்சி எந்த திசையில் நடைபெறும்? வளர்ச்சி ஏ வெளியே, மையம் பி மையம் வெளியே, சி கீழே மேலே, டி சீரற்ற. வளர்ச்சி எந்த திசையில் நடைபெறும்? ப்ராக்சிமோ டிஜிட்டல் பிரின்சிபல்கான மையத்திலிருந்து வெளியில் நடைபெறும். அதுக்கப்புறம் சரியான வளர்ச்சி வரிசை என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம். ஷோல்டர், ஆர்ம், ஃபிங்கர். இது ரிப்பீட்டட் கொஷின், அதனால் அப்படி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து குழந்தை முதலில் எதை கண்ட்ரோல் பெறும்? அவங்களுடைய விரல்கள் கண்ட்ரோலுக்கு வருமா, ஷோல்டர் கண்ட்ரோலுக்கு வருமா, தோல் கண்ட்ரோலுக்கு வருமா, அதுக்கப்புறம் கைவிரல் கண்ட்ரோலுக்கு வருமா, எழுதுதல் வருமா ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. குழந்தையுடைய முதல்ல எந்த பகுதி வந்து கண்ட்ரோல் பெறும்னா அவளுடைய ஷோல்டர் பகுதி, தோல் பகுதி தான் கண்ட்ரோலுக்கு வரும். நெக்ஸ்ட்டு வந்து கீழ்கண்டதில் உதாரணம். ஏ தலையிலிருந்து கால்கள், தோல், கைவிரல் வளர்ச்சி. சி நண்பர்கள், மொழி. கீழ்கண்டதுக்கு இது வந்து ப்ராக்சிமோ டிஜிட்டலுக்கான கான்செப்டுக்கு ஆப்டானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஷோல்டர், ஹேண்ட் அண்ட் ஃபிங்கர் அப்படின்றது தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ப்ராக்சிமோ டிஜிட்டல் பிரின்சிபலுக்கு எதிரானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ கண்டினியூஸ், பி செப்லோகாய்டல், சி இன்டிகிரேஷன், டி லேர்னிங். பிரின்சிபலுக்கு எதிரானதுன்னா செப்லோகாய்டல் பிரின்சிபல் தான் எதிரானது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிரின்சிபல் ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக். அப்படின்னா வந்து பொதுலிருந்து குறிப்பிட்ட கொள்கையை நோக்கி போகிறது. அப்படின்னா என்னன்றதை பற்றி நம்ம டீப்பாக வீடியோவில் ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அதனுடைய முக்கியமான கொஷின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கொஷின் ஜென்ரல் பிரின்சிபல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஸ்பெசிஃபிக் டு ஜென்ரல், ஆப்ஷன் பி ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக், சி ரேண்டம், டி ஒன்லி மென்டல். நமக்கு ஆன்சர் தெரியும், கொஷின்லேயே இருக்குது. ஜென்ரல் பிரின்சிபல் என்றால் ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக். நெக்ஸ்ட்டு கொஷின் ஆன்சர் ஜென்ரல் மூமெண்ட் என்றால் என்ன அப்படின்னா ஏ ஃபிங்கர் மூமெண்ட், பி ஹோல் பாடி மூமெண்ட், சி ரைட்டிங், டி ஃபைன் மோட்டார். ஜென்ரல் மூமெண்ட் என்றால் ஹோல் பாடி மூமெண்ட். ஜென்ரலாக ஒரு மூமெண்ட் இருக்குன்னா அது பாடி ஃபுல்லாக மூமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெசிஃபிக் மூமெண்ட் என்றால் என்னென்னா பி ஆப்ஷன் ஏ பிக் மூமெண்ட், பி ஹோல் பாடி, சி ஃபைன் மோட்டார், டி ரன்னிங். ஸ்பெசிஃபிக்கான மூமெண்ட்டுன்னும் போது ஃபைன் மோட்டார் மட்டும்தான் மூமெண்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு சரியான வரிசை ஏ ரைட்டிங் ஹேண்ட் ஆர்ம், பி ஆர்ம் ஹேண்ட் ரைட்டிங், சி ஃபிங்கர் ஆர்ம் ஹேண்ட், டி ரேண்டம். சரியான வரிசை ஆர்ம் ஹேண்ட் ரைட்டிங். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் இந்த பிரின்சிபல் இதனுடன் தொடர்புடையது, இந்த பிரின்சிபல் எது கூட தொடர்புடையது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எமோஷன், ஆப்ஷன் பி மோட்டார் டெவலப்மெண்ட், ஆப்ஷன் சி லாங்குவேஜ், ஆப்ஷன் டி சோசியல். இந்த பிரின்சிபல் எது கூட தொடர்புடையதுன்னா மோட்டார் டெவலப்மெண்ட் கூட தொடர்புடையது.
நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபல் தொடர்புடையது. ஏ உணர்ச்சி வளர்ச்சி, பி இயக்க வளர்ச்சி, சி சமூக வளர்ச்சி, டி மொழி வளர்ச்சி. ஜெண்டர் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபல் இது கூட தொடர்புடையதுன்னா மூமெண்ட்ஸ் கூட தொடர்புடையது. இப்போ தான் நம்ம பார்த்தோம்ல மோட்டார் டெவலப்மெண்ட், அதான் இயக்க வளர்ச்சி கூட தொடர்புடையது. அதுக்கப்புறம் வந்து குழந்தை முதலில் எந்த இயக்கம் செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஜெண்டர் டு ஸ்பெசிஃபிக்கை பொறுத்த வரைக்கும் எந்த இயக்கத்தை முதல்ல செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட ஆப்ஷன்ஸ் வந்து ஏ நுணுக்க இயக்கம், பி பெரிய பொதுவான இயக்கம், சி ரைட்டிங், டி ஃபைன் மோட்டார். நமக்கு தெரியும் பெரிய பொதுவான இயக்கம் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு தொடங்கும். நெக்ஸ்ட் வந்து கீழ்கண்டதில் ஸ்பெசிஃபிக் மூமெண்ட் எது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஏ ஓடுதல், பி கை அசைத்தல், சி பென்சில் பிடித்து எழுதுதல், டி முழு உடல் மூமெண்ட். நமக்கு தெரியும் ஸ்பெசிஃபிக் மூமெண்ட் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், பென்சிலை பிடிச்சி எழுத தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அடுத்த கொஷின் ஆன்சர். ஜெண்டர் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபலுக்கு உதாரணம் ஏ தலையிலிருந்து பாதம், பி தோல்லேருந்து விரல்கள், சி கிரப்ளிங் ரைட்டிங், டி சிட்டிங் வாக்கிங். ஜெண்டர் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபலுக்கு என்ன எக்ஸாம்பிள்னால் உருண்டு பிறழுவாங்க, அதுக்கப்புறம் வந்து எழுத ஆரம்பிப்பாங்க, அதாவது கிரப்ளிங்லேருந்து ரைட்டிங். நெக்ஸ்ட்டு ஃபைன் மோட்டார் ஸ்கில் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ்க்கு ஏ ஓடுதல், பி குதித்தல், சி ரைட்டிங், டி நடப்பது. ஃபைன் மோட்டார் ஸ்கில்லுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா ரைட்டிங் ஸ்கில், அவங்க ஹேண்டில் மூமெண்ட்டில் இருக்கிறது தான். அதுக்கு அடுத்தது வந்து குழந்தை ஆரம்பத்தில் ஏ நீட்டாக ரைட்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பி ஃபைன் மோட்டார் அதிகமாக இருக்கும், சி ஜென்ரல் மூமெண்ட் மட்டும்தான் செய்வாங்க, டி ஸ்பெசிஃபிக் ஸ்கில் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. குழந்தை ஆரம்பத்தில் அவங்க ஜென்ரலான மூமெண்ட் மட்டும்தான் செய்வாங்க. இதுதான் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அதுக்கு அடுத்தது வந்து கீழ்கண்டதில் கிராஸ் மோட்டார் ஸ்கில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓடுறாங்களா, சாரி ஆப்ஷன் ஏ பென்சில் பிடிக்கிறாங்களா, இல்லைனா ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடிக்கிட்டே இருப்பாங்களா. இது வந்து கிராஸ் மோட்டார் ஸ்கில்லுக்கு எது ஆப்டானதுன்னா பென்சில் பிடித்து எழுதுதல். நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் டு ஸ்பெசிஃபிக் வளர்ச்சி எதை காட்டுகின்றது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஏ சீரற்ற வளர்ச்சி, பி ஒழுங்கான வளர்ச்சி, சி திடீர் மாற்றம், டி வளர்ச்சி எதுவுமே இல்லை. ஜெண்டர் டு ஸ்பெசிஃபிக் வளர்ச்சி வந்து ஒழுங்கான வளர்ச்சி வந்து காட்டுது அப்படின்னு சொல்கிறது தான் ஆன்சர் பி. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர். ஸ்பெசிஃபிக் ஸ்கில் உருவாக தேவையானது என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. ஏ மெச்சுரேஷன் ப்ளஸ் ப்ராக்டிஸ், பி ஸ்லீப்பிங் மட்டும், சி ஹைட் மட்டும், டி வெயிட் மட்டும். நமக்கு தெரியும் ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில் உருவாகிறதுக்கு ரொம்ப தேவையானது மெச்சுரேஷனும் ப்ராக்டிஸும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அதுக்கப்புறம் வந்து ஜெண்டர் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபல் கடைசியாக டெவலப் ஆகும் ஸ்கில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ ஹோல் பாடி மூமெண்ட், பி ஆர்ம் மூமெண்ட், சி ஃபிங்கர் கண்ட்ரோல் அண்ட் ரைட்டிங், டி க்ரௌலிங். ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபலில் கடைசியாக டெவலப்மெண்ட் ஆகிற ஒரே ஸ்கில் என்னென்னா ஃபைன் மோட்டார் ஃபிங்கர் கண்ட்ரோல், ரைட்டிங் வந்து பெறும் அப்படின்றது தான். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கண்டினியூ பிரின்சிபல்னால் தொடர்ச்சியான வளர்ச்சியின்றி விதி அப்படின்னா என்னன்றதை பற்றி இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா ஃபஸ்ட்டு கொஷின் ஆன்சர் வந்து கண்டினியூ பிரின்சிபல் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஏ ஆப்ஷன் திடீர் வளர்ச்சி, பி ஆப்ஷன் தொடர்ச்சியான வளர்ச்சி, சி ரேண்டம் க்ரோத், டி வளர்ச்சி இல்லை. கண்டினியூ பிரின்சிபல் என்றால் என்னன்னா தொடர்ச்சியான வளர்ச்சி. ஆப்ஷன் பி தொடர்ச்சியான வளர்ச்சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து வளர்ச்சி எப்போது ஆரம்பமாகிறதுனா அவங்க ஆப்ஷன் ஏ பள்ளியில், பி பிறப்பு, சி கருவிலிருந்து, டி இளமை. நம்ம இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். கருவில் இருக்கும் போதே அவங்களுடைய வளர்ச்சி ஸ்டார்ட் ஆகிடும் என்பது. அதுக்கப்புறம் வளர்ச்சி எப்போது முடிகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குழந்தை பருவத்திலே முடிஞ்சிருமா, இல்லை பள்ளி முடிந்துருமா, இல்லைனா வாழ்நாள் முழுவதும் தொடங்குமா, இல்லைனா இளமையில் முடியுமான்னு கேட்டிருக்காங்க. வளர்ச்சி வந்து அவங்க இருக்கிற தருவாய் வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுதான் வந்து வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வளர்கிறது. வளர்ச்சி என்பது வாழ்நாள் முழுவதும் தொடர்கின்றது. நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூ டெவலப்மெண்ட் என்பது கண்டினியூ டெவலப்மெண்ட்னா
ஆப்ஷன் ஏ ஒரு முறை மட்டும், பி லைஃப் லாங் ப்ராசஸ், சி ரேண்டம், டி ஃபிக்ஸ்டு. கண்டினியூ டெவலப்மெண்ட்டுன்றதுனா லைஃப் லாங்காக அவங்க நடந்துக்கிட்டு இருக்கிறதா, அவங்களுடைய ப்ராசஸ் நடக்கும், வளர்ச்சியுடைய ப்ராசஸ் நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கீழ்கண்டதில் சரியானது. ஏ ஆப்ஷன் வளர்ச்சி, பி வளர்ச்சி ஸ்டெப் பை ஸ்டெப் நடைபெறும், சி வளர்ச்சி இல்லை, டி வளர்ச்சி ரேண்டம். டி வந்து வளர்ச்சி ரேண்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆப்ஷன்ஸ் தெரியும். வளர்ச்சி என்பது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பிரின்சிபல் கூறுவது. கண்டினியூ பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. வளர்ச்சி திடீர் மாறும் அப்படின்னு இருக்காங்க. வளர்ச்சி வந்து தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கும். வளர்ச்சி வந்து நின்றோம் அப்படின்னு இருக்காங்க. வளர்ச்சி வந்து இல்லவே இல்லைன்னு இருக்காங்க. நமக்கு தெரியும் வளர்ச்சி தொடர்ந்து நடைபெறும். வளர்ச்சி என்பது தொடர்ந்து நடைபெறும். அதுக்கப்புறம் வளர்ச்சி எந்த காலம் வரை தொடர்கிறதுனா, ஏ குழந்தை பருவம், பி பள்ளி வயது, சி வாழ்நாள் முழுவதும், டி இளமை மட்டும். இது வந்து கொஷின் மாற்றி மாற்றி எப்படி கேட்டாலும் இதுக்கு ஒரே ஆன்சர்னால் வாழ்நாள் முழுக்க வந்து வளர்ச்சி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ டெவலப்மெண்ட் என்பது ஏ ஒரே நாளில் நடைபெறும், பி படிப்படியாக நடைபெறும், சி திடீரென நடைபெறும், டி ரேண்டம் ப்ராசஸ். கண்டினியூ டெவலப்மெண்ட் என்பது வந்து படிப்படியாக நடைபெறும். கண்டினியூ டெவலப்மெண்ட் என்பது படிப்படியாக நடைபெறும். அதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் பிரின்சிபல். இண்டிவிஜுவல் டிஃப்ரெண்ட் பிரின்சிபல்னால் என்னென்னு பார்க்கலாம். தனிநபர் வேறுபாடு. இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற பிரின்சிபல் வந்து இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸில் என்னென்ன வேறுபாடுகள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம டிப்த்தாக பார்த்துட்டோம் ஏற்கனவே வீடியோக்களில். இப்போ நம்ம அதுக்கான ரிப்பீட்டட் எம்சிக்யூ கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் ஆன்சர், இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் என்றால் என்ன? இண்டிவிஜுவல் டிஃப்ரெண்ட் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அனைவரும் சமம் அப்படின்ட்டு இருக்காங்க. பி வந்து ஒவ்வொருவரும் வேறுபடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி வந்து உடலில் மட்டும் மாற்றம் ஏற்படும், டி வந்து மனதில் மட்டும் மாற்றம் ஏற்படும். இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் என்றால் ஒவ்வொருவரும் வேறுபடுவார்கள், ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி திறமைகள் இருக்கும், தனித்தனி வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையுமே வந்து மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கீழ்கண்டதில் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ அனைவரும் சேமாக ஸ்பீடாக இருப்பாங்கன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் பி வந்து சிலர் இயர்லி வாக்கிங்கில் இருப்பாங்க, சிலர் லேட் வாக்கிங்கில் இருப்பாங்க. டி வந்து அனைவரும் ஒரே திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க. டி வந்து வளர்ச்சி எதுவுமே இருக்காது. இப்போ வந்து ஆப்ஷன்ஸில் நமக்கு ஆன்சர் இருக்குது. இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற வார்த்தையில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் வேறுபட்டவங்க. அப்போ சிலர் இயர்லி வாக்கிங்கில் இருப்பாங்க, சிலர் லேட்டாக வாக் பண்ணுவாங்க. இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கொஷின், இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ்க்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மரபாக இருக்கலாம், பி சுற்றுச்சூழலாக இருக்கலாம், சி வந்து இது ரெண்டுமே சேர்ந்து மரபும் சுற்றுச்சூழலும் சேர்ந்ததாகவும் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் டி வந்து எதுவும் இல்லை. நமக்கு தெரியும் மரபும் சுற்றுச்சூழலும் சேர்ந்தது தான் வந்து இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து டீச்சர் என்ன செய்யக்கூடாது. இந்த மாதிரி இண்டிவிஜுவல் டிஃப்ரெண்ட் பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் நம்ம டீச்சராக இருந்து என்ன பண்ணணும் அந்த குழந்தைய அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. டீச்சர் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா தனி கவனம் மட்டும் வைக்கணுமா, இல்லை கம்பேர் பண்ணி இந்த சில்ட்ரனை ஒரு குழந்தை கூட இன்னொரு குழந்தைய கம்பேர் பண்ணி அவங்கள வந்து டிமோட்டிவேட் பண்ணணுமா, இல்லைன்னா சி ஆப்ஷன் என்கரேஜ் பண்ணணுமா, டி ஆப்ஷன் டீச்சிங் வந்து ஸ்லோலியே நடத்தணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு சொல்லும் போது கம்பேர் பண்ணக்கூடாது. சில்ட்ரனா ஒரு குழந்தை கூட இன்னொரு குழந்தை கம்பேர் பண்ணி நம்ம வந்து சொல்லக்கூடாது அப்படின்றது தான் வந்து செய்யக்கூடாத ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது வந்து கீழ்கண்டதில் சரியான கூற்று அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. ஏ எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி, பி ஒவ்வொரு குழந்தையும் யூனிக்கு, சி வளர்ச்சி சேமாக இருக்கும், டி லேர்னிங் சேமாக இருக்கும். கீழ்கண்டதில் சரியானது என்னென்னா ஒவ்வொரு குழந்தையும் யூனிக்கான ஒரு குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீழ்கண்டதில் சரியானது அனைத்து குழந்தைகளும் சேம் டேலண்டாக இருப்பாங்க, ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்திறமை உள்ளது, சி வளர்ச்சி சேமாக இருக்கும், டி லேர்னிங் சேமாக இருக்குன்றாங்க. நமக்கு தெரியும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்குன்றது. ஆப்ஷன் பி த ஆன்சர். அதுக்கப்புறம் வந்து ஸ்லோ லேர்னிங் சில்ட்ரனுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க.
ஆப்ஷன் ஏ பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா, பி கம்பேர் பண்ணணுமா, சி வந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணணுமா, டி வந்து இக்னோர் பண்ணணுமா. ஸ்லோவாக லேர்ன் பண்ணுற அந்த குழந்தைக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு குழந்தையும் ஒரே மாதிரி இருப்பாங்களா, இல்லைன்னா பி யூனிக்காக இருப்பாங்களா, இல்லைன்னா சி ஒரே திறன் இருக்குமா, இல்லை டி ஒரே வேகத்தில் இருப்பாங்களா. ஒவ்வொரு குழந்தையும் யூனிக்கான ஒரு குழந்தைகள், அதனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்திறமைன்றது தனித்தனியாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கீழ்கண்டதில் சரியான கூற்று. ஏ ஆப்ஷன் ஏ அனைத்து குழந்தைகளும் சேம் டேலண்டில் இருப்பாங்களா, பி வந்து வளர்ச்சி மாறுபாடு வந்து இருக்குமா, இல்லைனா அனைத்து குழந்தையும் ஒரே மாதிரி கற்றுக்கொள்ளுவாங்களா, இல்லை அனைத்து குழந்தைகளும் சமம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டதில் சரியான கூற்றுன்னா வளர்ச்சி வந்து வெவ்வேறாக மாறுபாடு ஏற்படும் அப்படின்றது பி ஆப்ஷன்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் எந்த துறையில் இருக்கும், எல்லா துறையிலுமே இருக்கும் தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏ உடல், பி அறிவு, சி உணர்ச்சி, அது டி அனைத்திலும். இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் எந்த துறையில் இருக்குன்னா அனைத்து துறையிலுமே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் பிரின்சிபலுக்கு முக்கியமாக எதை வலியுறுத்துகிறதுனா, ஏ சேம் டீச்சிங்கு, பி கம்பேர் த சில்ட்ரன், சி இண்டிவிஜுவல் அட்டென்ஷன், டி பனிஷ்மெண்ட். நம்மளை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸுன்றது அந்த பிரின்சிபல் வந்து எதை முக்கியமாக வலியுறுத்துதுன்னா இண்டிவிஜுவலான ஒரு அட்டென்ஷன் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கணுன்றது தான் வலியுறுத்துது. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இன்டிகிரேஷன் பிரின்சிபலை பற்றி பார்க்கலாம். இன்டிகிரேஷன்னா வந்து ஒருங்கிணைப்பு விதி அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அந்த இன்டிகிரேஷன் பிரின்சிபல் வந்து நம்ம டெப்த்தாக வந்து வீடியோக்களில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிப்பீட்டட் எம்சிக்யூ கொஷின்ஸ் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கொஷின், இன்டிகிரேஷன் பிரின்சிபல் என்றால் என்னென்னா, ஆப்ஷன் ஏ தலை முதல் பாதம், பி மையத்திலிருந்து வெளியே, சி பகுதிகள் இணைந்து முழுமையான செயல்பாடு, டி சீரற்ற வளர்ச்சி. இன்டிகிரேஷன் பிரின்சிபல்னால் வந்து பகுதிகள் இணைந்து முழுமையான செயல்பாடு அப்படின்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து இன்டிகிரேஷன் பிரின்சிபல் தொடர்புடையது ஏ கோஆர்டினேஷன், பி ரேண்டம் க்ரோத், சி லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், டி எமோஷன் மட்டும். நமக்கு தெரியும் இன்டிகிரேஷன் பிரின்சிபல் எதுன்னு கூட தொடர்புடையதுன்னா கோஆர்டினேஷன் கூட தொடர்புடையது. நெக்ஸ்ட் கொஷின், கீழ்கண்டதில் இன்டிகிரேஷனுக்கு உதாரணம் ஏ தலை கண்ட்ரோல், பி ரைட்டிங், சி கிரவுமிங் மற்றும் டி ஹைட் இன்க்ரீஸ். கீழ்கண்டதில் இன்டிகிரேஷனுக்கு கூட தொடர்புடையதுன்னா ரைட்டிங் ஸ்கில் வந்து நல்லா வளரும் அப்படின்றதுக்கு தான் தொடர்புடையது, ஒருங்கிணைப்பு அப்படின்றது. ரைட்டிங்க்கு தேவையானது என்ன, ஆப்ஷன் ஏ கை மட்டும், ஆப்ஷன் பி கண் மட்டும், ஆப்ஷன் சி கையும் கண்ணும் சேர்ந்து கோஆர்டினேஷன், அதுக்கப்புறம் வந்து டி வந்து கால் மட்டும். நம்ம எழுதும் போது நமக்கு என்ன தேவை, கை பிடிச்சி எழுதுகிறோன்னா நம்ம அந்த வார்த்தையை பார்க்கும்போது தான் நம்மளால் அதை கரெக்டாக எழுத முடியும். அப்போ கண்ணும் கையும் சேர்ந்தால் தான் ஒரு கோஆர்டினேஷனுக்கு இருக்கும். அதுதான் வந்து இன்டிகிரேஷன் ஒருங்கிணைப்பு அப்படின்றதுக்கான பிரின்சிபலுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து இன்டிகிரேஷன் பிரின்சிபலுடைய வளர்ச்சியினுடைய ஓட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஹோல் பார்ட், பி பார்ட்லேருந்து ஹோல், சி ரேண்டம், டி சடன்ஸ். டி வந்து என்னது சடனாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் இன்டிகிரேஷன் பிரின்சிபலுடைய வளர்ச்சி ஓட்டம் வந்து ஒரு பகுதியிலிருந்து முழுசாக வந்து அமையும் அப்படின்றது. அதுக்கு அடுத்தது வந்து குழந்தை ஆரம்பத்தில் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. குழந்தை ஆரம்பத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஃபுல் கோஆர்டினேஷனோடு இருப்பாங்களா, பி வந்து கோஆர்டினேஷன் இருக்காதா, இல்லைனா அனைத்து ஸ்கில்லுமே வளர்ந்துருக்குமா, இல்லைன்னா பர்ஃபெக்டான ரைட்டிங் மட்டும் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குழந்தை வந்து இனிஷியல் பீரியடில் ஒரு கோஆர்டினேஷனுமே இல்லாமல் தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கீழ்கண்டதில் கோஆர்டினேஷன் ஆக்டிவிட்டி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பால் கேட்ச் பண்ணுறாங்க, பி ஸ்லீப்பிங், டி சி ஈட்டிங் மட்டும், டி ஹைட் க்ரோத்து. நமக்கு தெரியும் பாலை வந்து கேட்ச் பண்ணுறது, அப்போ கையும் கண்ணும் வந்து ஒரு கோஆர்டினேஷனுக்கு வருது, கால்களும் ஒரு கோஆர்டினேஷனுக்கு வருது, அப்போ பால் கேட்சிங். நெக்ஸ்ட்டு வந்து டீச்சர் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இன்டிகிரேஷன் பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் ஏ பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா, இல்லை கோஆர்டினேஷன் ஆக்டிவிட்டி கொடுக்க வேணுமா, கம்பேர் செய்யணுமா, இல்லை இக்னோர் பண்ணணுமா. டீச்சர் நம்ம என்ன பண்ணணும்னா கோஆர்டினேஷன் ஆக்டிவிட்டி தான் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் கோஆர்டினேஷன் ஆக்டிவிட்டியாக. நமக்கு அவங்களுக்கு கை கண்
காலனி எல்லாத்துக்கும் ஆக்டிவிட்டி கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய ஒரே வேலை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் பிரின்சிபல். மரபு மற்றும் சூழலுடைய பிரின்சிபல் என்னன்றதை நம்ம டெப்த்தாக ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எம்சிக்கு கொஷின்ஸ் தான். ஃபஸ்ட்டு கொஷின் ஆன்சர், குழந்தை வளர்ச்சியை பாதிக்கும் முக்கிய காரணம். குழந்தை வளர்ச்சியை பாதிக்கிற முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க மரபு மற்றும் சூழல்ன்ற பிரின்சிபலில். இதுக்கான ஆன்சர் வந்து ஏ மரபு மட்டும், பி சூழல் மட்டும், சி மரபு மற்றும் சூழல், டி எதுவும் இல்லை. குழந்தை வளர்ச்சி பாதிக்கும் முக்கிய காரணம் என்னென்னா அவங்களுடைய மரபும் சூழலும், அவங்களுடைய ஜெனட்டிக்னாலே பாதிப்புகள் ஏற்படும், அவங்க சுற்றுச்சூழல்னாலே பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது தான் ஆன்சர். அதுக்கப்புறம் ஹெரிடிட்டி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஏ பள்ளி, பி நண்பர்கள், சி பெற்றோரிடமிருந்து வரும் பண்புகள், டி உணவு. ஹெரிடிட்டினா ஜெனட்டிக்கில் ஏற்படுற மாற்றம் தான், அதாவது பெற்றோரிடமிருந்து வரும் பண்புகள். என்விரான்மெண்ட் அப்படின்னா என்னென்னா ஏ ஜெனட்டிக், பி சுற்றுச்சூழல், சி ஹைட், டி இன்டெலிஜென்ட். மட்டும் நமக்கு தெரியும் என்விரான்மெண்ட் என்றால் சுற்றுச்சூழல். என்விரான்மெண்ட் என்றால் சுற்றுச்சூழல். அதுக்கப்புறம் ஃபோர்த்து கொஷின் ஆன்சர், கீழ்கண்டதில் ஹெரிடிட்டிக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா பி ஸ்கூல் ஏ ஆப்ஷன் ஸ்கூல், பி ஆப்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், சி ஆப்ஷன் ஹைட், டி ஆப்ஷன் கிளாஸ் ரூம். ஹெரிடிட்டினா அவங்களுக்கு ஜெனட்டிக்கால் வரக்கூடிய ஒரு பண்பு. அது எங்கே இருந்ததுன்னா அவங்களுடைய ஹைட்டு அவங்க பெற்றவங்கக்கிட்ட வந்து தான் வரும். அதனால் ஹைட்டுன்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து கீழ்கண்ட என்விரான்மெண்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா ஏ ஹை கலர், பி ஹைட் ஜெனட்டிக், சி ஸ்கூல் அண்டு ஃபேமிலி, டி ஸ்கின் கலர். கீழ்கண்டதில் என்விரான்மெண்ட்டுகளுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா கண், கை, ஹைட்டு எல்லாமே ஒரு மனுஷனோட தொடர்புடையது. ஆனால் ஸ்கூலும் ஃபேமிலின்றது தான் வந்து சமூகத்துக்கூட சம்மந்தம் உடையது. அதான் வந்து என்விரான்மெண்ட்னா ஸ்கூலும் ஃபேமிலியும். அதுக்கப்புறம் லேர்னிங் அதிகம் பாதிக்கப்படுவது. லேர்னிங் வந்து எதில் வந்து பாதிப்பு அதிகமாக ஏற்படணும், ஜெனட்டிக்னால் பாதிப்பு ஏற்படணும், பி என்விரான்மெண்டல் பாதிப்பு ஏற்படணுமா, ஹைட்டில் ஏற்படணுமா, கலரில் ஏற்படணுமா கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் என்விரான்மெண்ட்டில் தான் பாதிப்பு ஏற்படும். நெக்ஸ்ட்டு வந்து கீழ்கண்டதில் சரியானது. ஏ ஜெனட்டிக் மட்டும் முக்கியம், பி என்விரான்மெண்ட் மட்டும் முக்கியம், சி ரெண்டும் முக்கியம், டி எதுவும் இல்லை. கீழ்கண்டதில் சரியானது ரெண்டுமே முக்கியம். ஜெனட்டிக்லேயும் மாற்றம் ஏற்படும், என்விரான்மெண்ட்லேயும் மாற்றம் ஏற்படும். அப்போ ஆப்ஷன் சி ரெண்டும் முக்கியம். அதுக்கு அடுத்தது வந்து நல்ல சூழல் என்ன தரும், நல்ல ஒரு சுற்றுச்சூழல் என்ன தரும், மோசமான வளர்ச்சியை தருமா, நல்ல வளர்ச்சி தருமா, வளர்ச்சி இல்லாமல் இருக்குமா, இல்லை ரேண்டமான ஒரு க்ரோத் இருக்குமா. நல்ல சூழல் நல்ல வளர்ச்சியை தரும். கொஷின்லேயே ஆன்சர் இருக்குது. ஹெரிடிட்டி தொடர்புடையது எதுக்குடன் தொடர்புடையதுன்னா ஆப்ஷன் ஏ ஸ்கூல், பி ஜெனட்டிக், சி ஃப்ரெண்ட்ஸ், டி பிளே கிரவுண்ட். ஜெனட்டிக் என்பது ஹெரிடிட்டி என்பது ஜெனட்டினுடன் தொடர்புடையது அப்படின்றது தான் ஆன்சர். இப்போ நம்ம வந்து ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரெடிக்டபிள் பேட்டர்ன் பிரின்சிபலான நிலையான வரிசை வளர்ச்சியினுடைய விதிகள் என்னென்னன்றதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அதோடைய எம்சிக்கு கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரெடிக்டபிள் பேட்டர்ன் பிரின்சிபல் என்றால் என்ன அப்படின்னு கொஷினுக்கு ஏ சீரற்ற வளர்ச்சி, பி ஒழுங்கான வரிசையில் வளர்ச்சி, சி திடீர் வளர்ச்சி, டி வளர்ச்சி இல்லை. ப்ரெடிக்டபிள் பேட்டர்ன் பிரின்சிபல்னால் ஒழுங்கான வரிசையில் வளர்ச்சி. அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ப்ரெடிக்டபிள் பேட்டர்ன் பிரின்சிபல் தொடர்புடையது ஏ க்ரோத் சீக்வன்ஸ், பி எமோஷன் மட்டும், சி லாங்குவேஜ் மட்டும், டி ரேண்டம் லேர்னிங். உங்களுக்கு தெரியும் ப்ரெடிக்டபிள் பேட்டர்ன் பிரின்சிபல் வந்து எதனுடன் தொடர்புடையனா க்ரோத் சீக்வன்ஸ் கூட தொடர்புடையது. நெக்ஸ்ட் வந்து கீழ்கண்டதில் சரியான வளர்ச்சி வரிசை ஏ வாக் சிட் ஸ்டாண்ட், பி சிட் ஸ்டாண்ட் வாக், சி ஸ்டாண்ட் வாக் சிட், டி ரேண்டம். கீழ்கண்டதில் சரியான வரிசை ஃபஸ்ட்டு குழந்தை உட்காருவாங்க, அதுக்கப்புறம் நிற்பாங்க, அதுக்கப்புறம் தான் வாக் பண்ணுவாங்க. இதுதான் வந்து சரியான வளர்ச்சி. அதுக்கப்புறம் வந்து ப்ரெடிக்டபிள் பேட்டர்ன் பிரின்சிபல் என்ன சொல்ல வராங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வளர்ச்சி ரேண்டம், பி வளர்ச்சி ஃபிக்ஸ்டு சீக்வன்ஸ் பின்பற்றும், சி வளர்ச்சியே இருக்காது, டி சடன் லேர்னிங். ப்ரெடிக்டபிள் பேட்டர்ன் பிரின்சிபல் கூறுவதுன்னா வளர்ச்சி வந்து ஒரு ஃபிக்ஸடான சீக்வன்ஸாக தான் இருக்கும்.
அதை பின்பற்றி நம்ம வந்துக்கிட்டே இருப்போம். அதோடைய வளர்ச்சி வளர்கிற டைமிங் வேணால் டிஃப்ரெண்ட் ஆகும் மாத்திரம், ஆனால் இந்தந்த வளர்ச்சி இந்தந்த ஏஜில் தான் நடக்கும். 6 மாதத்தில் வந்து முட்டி போடுற ஆரம்பிக்கிறாங்கன்னா 1 வயசில் நடக்க ஆரம்பிப்பாங்க, நிற்க ஆரம்பிப்பாங்க அப்படின்றது நடக்கும். ஆனால் அவங்களுடைய சாப்பாடும் அவங்களுடைய இருக்கிற இடப்பும் பொறுத்து தான் வந்து அதோடைய வளர்ச்சி மாறுபடும். அதுதான் சொல்லியிருக்காங்க, வளர்ச்சி ஃபிக்ஸ்டு சீக்வன்ஸை பின்பற்றும். வளர்ச்சி, மொழி வளர்ச்சி சரியான வரிசை என்ன அப்படி சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. A sentence word to word, B crying sound word sentence, C word crying, D random. மொழி வளர்ச்சிக்கு சரியான வளர்ச்சி என்னன்னா, ஃபஸ்ட்டு குழந்தை அழ ஆரம்பிப்பாங்க, ரெண்டாவது சவுண்டு வந்து கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வேர்ட்ஸை பேச ஆரம்பிப்பாங்க, அப்புறம் சென்டென்ஸ் மேக் பண்ணுவாங்க. இதுதான் வந்து மொழி வளர்ச்சிக்கான வரிசை, சரியான வளர்ச்சிக்கான வரிசை. அதுக்கு அடுத்த கொஷின், கீழ்கண்டதில் ப்ரெடிக்டபிள் பேட்டர்னுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ க்ரப்ளிங் டு ரைட்டிங், பி ரைட்டிங் டு க்ரப்ளிங், சி வாக்கிங் டு க்ரௌல், டி ரேண்டம். ப்ரெடிக்டபிள் பேட்டர்னுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, அவங்க உருண்டு பிறண்டதுக்கு அப்புறம் தான் எழுத ஆரம்பிப்பாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. கிறுக்க ஆரம்பிக்கிறாங்க, க்ரப்ளிங் கிறுக்குறாங்க, அதுக்கப்புறம் தான் ரைட் பண்ணுறாங்க. கீழ்கண்டதில் ப்ரெடிக்டபிள் பேட்டர்ன் வந்து க்ரப்ளிங்னா கிறுக்குதல், கிறுக்குதல் இருந்தால் எழுதுதல் வருது. அதாவது க்ரப்ளிங் டு ரைட்டிங், கிறுக்குதல் இருந்து எழுதுதலுக்கு மாறுதல். அதுதான் வந்து ப்ரெடிக்டபிள் பேட்டர்னுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து வளர்ச்சியினுடைய வரிசை எது முதலில் வரும்? ஏ வாக்கிங், பி ஸ்டாண்டிங், சி சிட்டிங், டி ரன்னிங். வளர்ச்சியினுடைய வரிசை எது முதலில் வரும்னா சிட்டிங் தான் முதல்ல வரும். அதுக்கு தான் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து சிட்டிங் முன்னாடி வரும். அதுக்கப்புறம் ப்ரெடிக்டபிள் பேட்டர்ன் பிரின்சிபல் எது மாறலாம்? இந்த பேட்டர்னில் எது வந்து மாறலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வளர்ச்சியினுடைய வரிசை மாறுமா, வளர்ச்சியினுடைய வேகம் மாறுமா, இல்லை சீக்வன்ஸ் மாறுமா, இல்லை டெவலப்மெண்ட் ஆர்டர் மாறுமான்னு கேட்டிருக்காங்க. வளர்ச்சியின் வளர்ச்சி, சீக்வன்ஸ், டெவலப்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது எல்லாமே ஒரே அர்த்தத்தில் தான் வரும். வளர்ச்சியினுடைய வேகம், ஸ்பீடு மட்டும்தான் மாறும். வளர்ச்சியின் ஸ்பீடு மட்டும் மாறும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வளர்ச்சியை பாதிக்கும் காரணிகள். வளர்ச்சியின் பாதிக்கும் காரணிகள் என்னென்னன்றதை நமக்கு தெரியும். குழந்தை வளர்ச்சி என்னென்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதை நம்ம வந்து டெப்த்தாக வந்து வீடியோக்களில் பார்த்துட்டோம். இப்போ அதோடைய முக்கியமான என்ன சொல்ல போகிறோம், எம்சிக்யூ கொஷின்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முக்கியமான எம்சிக்யூ கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் ஆன்சர், குழந்தையின் உயரத்தை அதிகம் தீர்மானிப்பது. ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்காங்க? ஏ பள்ளி, பி பரம்பரை, சி நண்பர்கள், டி விளையாட்டு. குழந்தையினுடைய வளர்ச்சியை அதிகமாக தீர்மானிப்பது பி பரம்பரை மட்டும்தான் வந்து குழந்தையினுடைய வளர்ச்சியினுடைய உயரத்தை தீர்மானிக்க வருது, அவங்களுடைய ஜெனட்டிக் தான். நெக்ஸ்ட் வந்து வளர்ச்சியை பாதிக்கும் உள்காரணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ சூழல், பி உணவு, சி பரம்பரை, டி குடும்பம். நமக்கு தெரியும் வளர்ச்சியை பாதிக்கும் உள்காரணி வந்து பரம்பரை. அதுக்கப்புறம் வந்து வளர்ச்சியை பாதிக்கும் வெளிப்புற காரணி வந்து சுற்றுச்சூழல். வெளிப்புற காரணி வந்து சுற்றுச்சூழல். அதுக்கப்புறம் வந்து குழந்தையின் முதல் பள்ளி அப்படின்னா என்னன்னா, பள்ளியா, பள்ளிக்கூடமா, இல்லை குடும்பமா, சமூகமா, நண்பர்களான்னு கேட்டிருக்காங்க. குழந்தையினுடைய முதல் பள்ளியே வந்து அவங்களுடைய குடும்பம் தான். குழந்தையினுடைய முதல் பள்ளி வந்து அவங்களுடைய குடும்பம். அதுக்கப்புறம் வந்து உடல் வளர்ச்சிக்கு முக்கியமானது ஏ மொபைல், பி உணவு, சி டிவி, டி பாடல். உடல் வளர்ச்சிக்கு முக்கியமானது உணவு மட்டும்தான். உடல் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது உணவு. நல்ல சூழல் குழந்தைகளுக்கு தருவது பயத்தை கொடுக்குமா, கோபத்தை கொடுக்குமா, தன்னம்பிக்கை கொடுக்குமா, இல்லைன்னா சோம்பலை கொடுக்குமா? நல்ல சுற்றுச்சூழல் குழந்தைக்கு வந்து நல்ல ஒரு தன்னம்பிக்கையை தான் கொடுக்கும். அதுக்கப்புறம் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் சுரப்பி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹார்மோனா, இல்லை ரத்தமா, நரம்பு, எலும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் ஹார்மோன் சேஞ்சஸ் தான் வந்து வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். அதுக்கப்புறம் வந்து குழந்தையுடைய ஐக்யூவை அதிகமாக பாதிப்பது பரம்பரையா, உடல் எடையா, பள்ளியா அல்லது விளையாட்டான்னு கேட்டிருக்காங்க. குழந்தையினுடைய ஐக்யூவை அதிகமாக பாதிப்பது பரம்பரை. அதுக்கப்புறம் சத்து குறை ஏற்பட்டால் என்ன ஆகும்? ஏ நல்ல வளர்ச்சி, பி வளர்ச்சியினோட தடை, சி உயர அதிகரிப்பு, டி புத்திசாலித்தனம். சத்து குறைபாடு ஏற்பட்டால் என்ன நடக்கும்னா வளர்ச்சி வந்து தடை ஏற்படும். நல்ல குடும்ப சூழல் தருவது
மன அழுத்தமா, பயமா, பாதுகாப்பு உணர்வா, இல்லை கோபமா? நல்ல குடும்பம் கொடுக்கறது என்னென்ன? பாதுகாப்பான ஒரு உணர்வு. அதுக்கப்புறம் வளர்ச்சியை பாதிக்கும் முக்கிய வெளிக்காரணி என்னென்னா சுற்றுச்சூழல் தான் வெளிக்காரணி, முக்கியமான வெளிக்காரணி. அதுக்கப்புறம் உடல் வளர்ச்சியின் பயன்கள். உடல் வளர்ச்சியுடைய பயன்கள் என்னன்னா, ஃபஸ்ட்டு ஏ சோம்பல் உடல் வளர்ச்சி, சி நோய், டி பயம். உடல் வளர்ச்சியினுடைய பயன் உடல் வளர்ச்சி. உடல் பயிற்சியினுடைய பயன் உடல் வளர்ச்சி. உடல் பயிற்சியினுடைய பயன் உடல் வளர்ச்சி. அதுக்கு அடுத்தது குழந்தையின் சமூக வளர்ச்சிக்கு உதவுவது தனிமை, விளையாட்டு, பயம், கோபம். குழந்தையினுடைய சமூக வளர்ச்சிக்கு உதவுவது விளையாட்டு. அதுக்கப்புறம் கீழ்கண்டவத்தில் உள்காரணி என்னன்னா, ஏ குடும்பம், பி பள்ளி, சி பரம்பரை, டி நண்பர்கள். கீழ்கண்டவத்தில் உள்காரணி பரம்பரை. உள்காரணி பரம்பரை. நல்ல ஆரோக்கியமான குழந்தைக்கு தருவது சுறுசுறுப்பா, மன அழுத்தமா, பயமா, சோம்பலா? சுறுசுறுப்பு. தருவது சுறுசுறுப்பு. சமூக பொருளாதார நிலையை பாதிப்பது கல்விக்கான வாய்ப்பா, அல்லது கண் நிறமா, தோலின் நிறமா, இல்லை இரத்தத்தின் வகையா? சமூக மற்றும் பொருளாதார நிலையை பாதிப்பது கல்விக்கான வாய்ப்புகளை தான் பாதிக்கும். குழந்தையினுடைய வளர்ச்சி குடும்பத்தின் பங்கு அன்பு மற்றும் பாதுகாப்பு, தண்டனை மற்றும் சண்டை, பயம். குழந்தை வளர்ச்சி குடும்பத்தினுடைய பங்கு அன்பும் பாதுகாப்பும் கொடுப்பது. குழந்தையினுடைய மன வளர்ச்சி பாதிப்பது குடும்ப சண்டையா, விளையாட்டா, பாடலா, ஓவியமா? குழந்தையினுடைய வளர்ச்சி பாதிப்பது குடும்பத்தினுடைய சண்டைகள் தான். இப்போ நம்ம குழந்தை வளர்ச்சி என்றால் என்ன அப்படின்றத ஒரு யூனிட்டுடைய எம்சிக்யூ கொஷின்ஸ் ஆன்சரை நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்து லேர்னிங் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.